ஹாய், இன்றைக்கி புளியோதரை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சாச்சு. இப்போது கடாயில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுபட்ட உடனே தனியா சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாம் வறுத்த உடனே தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போது காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதை கலந்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை ஹையில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இது நல்லா தண்ணிலாம் குறைஞ்சி கெட்டியாகணும். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு, சீரகம், வெந்தயம், தனியா, மிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம். அதை இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது நல்லா சுண்டி வரணும். இது நல்லா கொஞ்சம் சுண்டி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பொடி சேர்த்துக்கலாம். இப்போது புளியோதரை பொடியை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.